இதை இப்படி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. எனக்கு இந்த வாட்டி அழகாக நெய் வந்துச்சு. நான் வந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன். அதை நைட்டே வந்து தயிர் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ மார்னிங் அதை எடுத்து வந்து வெளியில் வச்சுட்டேன். அது கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து அதுக்கப்புறமா அதை வந்து மிக்சியில் போட்டுட்டு ஒரு லைக் பல்ஸ் மோடில் வச்சு ஓட்டிக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு நெய் பண்ணப்போ என்ன பண்ணேன், எடுத்த உடனே தண்ணி ஊற்றி அதை ஓட்டிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வரவே இல்லை. இந்த வாட்டி அது வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. 3 ரவுண்டு வந்துச்சு. எனக்கு ரொம்பவே இதை பார்க்க நம்மளா இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் இதை மாதிரி அடி கனமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் அதை போட்டுட்டு சிம்லே தான் வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் வந்து அது இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது நெய் வர மாதிரியே இருக்காது. லைக் வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கும். அப்புறம் திடீர்னு பால்கோவா கலரில் வரும். அப்புறமா லாஸ்ட்டாக தான் வாசனையும் நெய்யும் எனக்கு வந்துச்சு. வீடே ரொம்ப சூப்பராக நெய் வாசனையோடு இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சியா.